ஆக்சுவலி நீங்க விரும்புற விஷயத்தெல்லாம் நீங்க அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க ஏற்கனவே உங்க பிலீஃப் சிஸ்டத்துல ஒரு விஷயத்த நம்பி வச்சிருக்கீங்க இல்லையா, அதைத்தான் ஈர்க்கிறீங்க உங்க லைஃப்ல. யோசிச்சு பாருங்க நான் சொல்ல போற விஷயத்த. உங்களுக்கு காதல் வேணும் அப்படின்னு சொல்றீங்க, லவ். ஆனா நீங்க இப்போதைக்கு தனிமையா உணர்ந்துட்டு இருக்கீங்களா? அதே மாதிரி நீங்க மிகுதியாக அபரீதமா அபண்டன்ஸான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் டீப் டவுன் நிறைய அவநம்பிக்கைகள் உங்க மனதுல உணர்றீங்களா? அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் வேணும் அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன வைப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்செக்யூரிட்டிஸையா உங்களுக்குள்ள? ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சம் வந்து நீங்க வார்த்தையால சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, இட் டசன்ட் கேர் அபவுட் த வேர்ட்ஸ். உள்ளுக்குள்ள என்ன வைப்ரேட் பண்ணிருக்கீங்க அதைத்தான் லிசன் பண்ணும். அப்ப இவ்வளவு நேரம் சொன்னதுல என்ன வைப்ரேஷன் நடக்குதுங்க உங்களுக்குள்ள? தப்பா தானே இருக்கு. உங்களோட ஃப்ரீக்வன்சி வந்து தொடர்ந்து நான் எதையோ லேக் பண்ணிட்டே இருக்கேன், என்கிட்ட குறைவா இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள சொல்லிட்டே இருந்ததுன்னா, திரும்ப திரும்ப அந்த குறையான விஷயத்தை தான் அதிகமா நீங்க கவர்ந்து இழுத்துட்டே இருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அதே இது உங்களோட எனர்ஜி வந்து உங்ககிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்ற உணர்வோட நீங்க இருக்கும்போது யூனிவர்ஸ்க்கு வேற சாய்ஸே இல்லை, அது அதைத்தான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குது. புரியுதா? சிம்பிள். ஸோ டோன்ட் எவர் சேஸ். கரெக்டாக அந்த ஃப்ரீக்வன்சிகளை டியூன் இன் பண்ணி உட்காந்துக்கோங்க. நீங்க எதை நீங்க தேடிட்டு இருக்கீங்களோ முக்கியமா ஜஸ்ட் ஃபீல் இட், பி இட் அண்ட் லிவ் இட். ஸோ வேகமாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சிம்பிள். ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெர்ஷன் ஆஃப் யூ என்ன ஃபீல் பண்ணுவாங்க, திங்க் பண்ணுவாங்க, என்ன பண்ணிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள கேளுங்க. அதுக்கான ஆன்சர் வரும். அண்ட் அதுவாகவே இருங்க. அவ்வளவுதான். தட்ஸ் த ஷார்ட்கட்.